ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நட்டு வச்சுருந்த என்னோடய தக்காளி செடிகளெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்து பூ வைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னது தக்காளி செடி தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் எனக்கு யூஸ்வலாகவே மாடி தோட்டத்தில் இருக்கும்போது தக்காளி வளர்ப்பு அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலை. இப்போ தரையில் ரொம்ப அழகாக வந்திருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பக்கத்தில் இருக்கிற காலிஃப்ளவர்ஸும் எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. கத்திரிக்காய், மேரிகோல்டு எல்லாமே தரையில் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. மாடி தோட்டத்தில் என்னன்னு தெரியல எனக்கு. இது பார்த்திங்கன்னா 4 கார்ன் விதை நான் போட்டிருந்தேன். அதுவும் பீட்ரூட் பாருங்கள், அழகாக அங்கங்கே வந்திருக்கு. போட்ட பேக்கில் பீட்ரூட்டை கார்னை விட கீரை எக்கச்சக்கமாக வளர்ந்துருச்சு, தானே வந்திருக்கு. பீன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இது நூல்கோலா, டர்னிப்பா இல்லை சிகப்பு முள்ளங்கியானே எனக்கு தெரியல. பட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுவும் அங்கங்கே முளைச்சி வந்திருக்கு. இந்த சைட் பார்த்திங்கன்னா என்னோடய கரிசலாங்கண்ணியில் அழகாக ஒரு மஞ்சள் கலர் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ரோஸில் 2 பிங்க், இது ஒரு டார்க் பிங்க் வெரைட்டி. 2 ரோஸ் அழகாக பூத்து நிற்கிது. தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் கீரை தானே முளைச்ச கீரைகளையே 2 தடவை எடுத்து சமையல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ இருக்குது. கார்டனுக்குள்ளே என்ட்ராய் கொஞ்சம் வேலை பார்க்கலான்னு வந்தோடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. பெரிய பெரிய துளியாக போடுது. இதுக்கப்புறம் அங்கே நின்று பார்க்க முடியாது. பாருங்கள், என்னோடய லோட்டஸ் லில்லி பான்ஸ்லலாம் தண்ணி விழுக ஆரம்பிச்சிருச்சு. இனி ஈவினிங் தான் கார்டன் ஒர்க் பார்க்க முடியும். வெயில் இல்லை, நம்ம ஆஃப்டர்நூனில் பார்க்கலாம் அப்படின்னா மழை வர ஆரம்பிச்சிருது. பார்த்திங்களா, தானாக முளைச்சி கீரை தண்டிக்கீரை வெரைட்டி தான். சீட் டிஸ்பர்சலில் தான் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. நல்லாவே மழை வேக எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கார்டன் விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு வெளியே இந்த சைடு வந்துட்டேன். மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரோஸ் மெயின்டெனன்ஸ் சிலருக்கு தெரியாமல் அவ்வளோவா பூ பூக்காது. இந்த மாதிரி மினி பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேர் அவ்வளோவா கொடுக்க வேண்டியதில்லை. தினமும் கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 பூ வரைக்கும் நல்லா கொடுக்கும். அழகாக வெல்வெட் மாதிரி ஒரு பேபி பிங்க் கலரில் இந்த மாதிரி பட்டன் ரோஸஸ் நம்மளுக்கு நர்சரியில் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். 7 days ரோஸ் மாதிரியே இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு சந்தன கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இதுவும் ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். நான் எப்படி பிங்க் காமிச்சேன்னா அதே மாதிரி இது ரெட் வெரைட்டி. இதுவும் பூ நிறைய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வர்ற பைனாப்பிள்லேருந்து அந்த மேலே இருக்கிற அந்த இலைகளை வீசாமல் அதுலேருந்து எப்படி புது பைனாப்பிள் செடி வளர்க்கலான்னு எங்கள் யூடியூப் சேனலில் கிளியராக சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.